இந்த திருத்தலம் நீர்த்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். புராணத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த திருத்தலத்தை ஒரு யானையும் சிலந்தையும் வழிபட்டது. மேலே சிவபெருமானுக்கு மேலே தன்னுடைய அந்த எச்சிலால வலை கட்டி ஒரு சருகு கூட சிவபெருமான் மேலே விடாத அளவுக்கு இதையே பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலந்திக்கு கோபம் தாங்கல. இந்த யானை என்ன நினைக்குன்னா, நம்ம காவிரியிலிருந்து நீர் எடுத்துட்டு இறைவனை வழிபடுறோம். இந்த சிலந்தி கொஞ்சம் கூட அறிவில்லாத தன்னுடைய வாயிலிருந்து எச்சை சிவபெருமானுக்கு மேலேயே போட்டு வலை கட்டி வைக்குது. அது வாழ்றதுக்கு எவ்வளவு சின்ன உயிரினம் இந்த சிலந்தி, ஆனால் எவ்வளவு பெரிய உயிரினத்தை அழிக்க நினைக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் பக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ள போன சிலந்தியும் இறந்து போனது, துதிக்கியால் அடிபட்டு காயமான யானையும் இறந்து போனது. இறந்து போன உடனே சிவபெருமான் இந்த உயிரினங்களுக்கு கண்டிப்பாக முக்தி வழங்கணும்னு சொல்லி ஓடி வராரு. சாதாரண எச்சில் சிவபெருமானுக்கு வலை கட்டி கொண்டிருந்த இந்த சிலந்தி கற்றளிகளாக 70 கோயில்களை தமிழகத்தில் மிக அழகாக மாடக் கோயில்களாக கட்டுறாரு. காவிரியில நீர் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அந்த நீர் உள்ள சிவபெருமானை தழுவிட்டு போகுமா. ஆதிசங்கரர் காவிரியில வெள்ளப்பெருக்கு குறைஞ்சா இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கீழே சக்கரம் அமைக்கலான்னு ரொம்ப காலமா வெயிட் பண்றாரு. வாழ்க்கையில நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு எல்லாம் மோட்சத்தை தரக்கூடியதாகும். ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் பஞ்சபூத தல வரிசையில் இன்றைக்கு 2வது தலத்தை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலம் நீர்த்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருச்சியில் இருக்கு. இதற்கு நிறைய வரலாறு சொல்லப்பட்டாலும் பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னா, இவர் நீரோடு இணைந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். அதாவது நீரினுடைய வடிவமாகவே நமக்கு காட்சியும் கொடுக்குறாரு. புராணத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த திருத்தலத்தை ஒரு யானையும் சிலந்தையும் வழிபட்டதாம். எப்படி வழிபட்டதான்? அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த ஜம்புகேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அவதரிச்சிருந்தாராம். இந்த சுயம்பு லிங்கத்தை தினம் ஒரு யானை வழிபடும். அதே போல் தினம் ஒரு சிலந்தையும் வழிபடும். இந்த யானை பார்க்குது, சிவபெருமானை சுற்றியும் ஒரே சருகாக இருக்குது. ஏன்னா முழுக்க அடர்ந்த வனம் இல்லையா, அதனால் அது என்ன பண்ணுது, போய் ஆற்றங்கரையிலிருந்து தன்னுடைய துதிக்கியிலே நீர் எடுத்துகிட்டு சிவபெருமான் மேலே ஊற்றி அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து வழிபட்டுட்டு போகுது. இப்போது அடுத்த நாள் காலையில் சிலந்தி காலையில் பார்க்கிற போது மறுபடியும் சருகுகள் எல்லாம் சிவபெருமான் மேலே கொட்டி கிடக்கு. இப்போ சிலந்தி என்ன பண்ணுது, அதோட பங்குக்கு மேலே சிவபெருமானுக்கு மேலே தன்னுடைய அந்த எச்சிலால் வலை கட்டி ஒரு சருகு கூட சிவபெருமான் மேலே விடாத அளவுக்கு கட்டி விட்டுருது. இப்போது அடுத்த நாள் யானை வருது. யானை பார்க்குது, என்னடா சிலந்தி இப்படி தன்னுடைய எச்சியால் இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அதெல்லாம் தெரியல. எச்சில் சிவபெருமான் மேலே பற்றுமோங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் யானையினுடைய கண்ணில் படுது. யானை தன்னுடைய துதிக்கியால் ஓங்கி அடிக்குது அந்த வலையை. இப்படி அடித்த உடனே அந்த வலை அற்று விழுது. மறுபடியும் போய் காவிரியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு அந்த யானை மீண்டும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போகுது. இப்படி தினம் மாறி மாறி சிலந்தியும் யானையும் சிலந்தியும் யானையும் இதையே பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலந்திக்கு கோபம் தாங்கலை. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வலையை பின்னி வைக்கிறோம், ஒரு சருகு கூட இறைவன் மேலே விழாத அளவுக்கு. ஆனால் இந்த யானைக்கு இதெல்லாம் அறிவு இல்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த சிலந்திக்கு யானை மேலே கோபம். இந்த யானை என்ன நினைக்குதுன்னா, நம்ம காவிரியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு இறைவனை வழிபடுறோம். இந்த சிலந்தி கொஞ்சம் கூட அறிவில்லாத தன்னுடைய வாயிலிருந்து எச்சை சிவபெருமானுக்கு மேலேயே போட்டு வலை கட்டி வைக்குது. அது வாழ்கிறதுக்கு அப்படின்னு இந்த யானையை நினச்சிக்குது. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலந்தி யானையை எப்படியாவது கொள்ளணும்னு நினைக்குது. இது எவ்வளவு சின்ன உயிரினம் இந்த சிலந்தி, ஆனால் எவ்வளவு பெரிய உயிரினத்தை அழிக்க நினைக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் பக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ யானை வருது. யானை வந்தோடனே இந்த சிலந்தி நேராக அதோடைய துதிக்கைக்குள்ளே போயிடுது. யானையுடைய துதிக்கைக்குள்ளே சிலந்தி போன உடனே இந்த யானை என்ன பண்ணுது, ஓங்கி நிலத்தில் அடிக்குது. இப்படி மாறி மாறி அடித்த உடனே உள்ளுக்குள்ளே போன சிலந்தியும் இறந்து போனது, துதிக்கியால் அடிபட்டு காயமான யானையும் இறந்து போனது.
இறந்து போன உடனே சிவபெருமான் வந்து இந்த உயிரினங்களுக்கு கண்டிப்பாக முக்தி வழங்கணும்னு சொல்லி ஓடி வராரு. ஓடி வந்த உடனேயே இந்த 2 உயிரினங்களுக்கும் முக்தி வழங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லி சிவபெருமான் யானைக்கு கைலாயத்தினுடைய சிவகணங்களினுடைய தலைவராக இருக்க கடவுதுன்னு சொல்லி ஆசையும் வழங்கி சிலந்தியை பூலோகத்தில் வந்து சோழ மகாராஜாவினுடைய வம்சத்தில் பிறக்க கடவுதுன்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. சாதாரண ஒரு ராஜாவாக பிறக்கல, கோச்செங்கணனாக இந்த சிலந்தி வந்து பிறக்குது. பிறந்த இந்த கோச்செங்கணான் என்ன பண்ணுறாருன்னா 70 சிவாலயங்களை வந்து கட்டுறாரு. ஒரு சாதாரண எச்சில் வந்து சிவபெருமானுக்கு வலை கட்டி கொண்டிருந்த இந்த சிலந்தி கற்றளிகளாக வந்து 70 கோயில்களை வந்து தமிழகத்தில் வந்து மிக அழகாக வந்து மாடக்கோயில்களாக வந்து கட்டுறாரு. அந்த மாடக்கோயில் எப்படிப்பட்டதுன்னா யானை புக முடியாத ஒரு மாடக்கோயிலாக கட்டுறாரு. ஏன்னா போன ஜென்மத்தில் யானை தானே வந்து இந்த சிலந்தியினுடைய வலையெல்லாம் உடைச்சிது. அப்படிப்பட்ட யானை இந்த கோயில்களையும் அழிக்க நினைக்குமோன்னு சொல்லி அச்சத்தால் சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தியினால் யானை புக முடியாத மாடக்கோயில்களை வந்து அமைத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த கோயில்கள்லாம் இன்றைக்கி நம்ம வந்து தமிழகத்தில் அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அழகான வரலாறு கொண்டது தான் இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய திருத்தலத்தினுடைய மகிமை. இன்றைக்கும் காவிரியில் வந்து நீர் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அந்த நீர் வந்து உள்ளே வந்து சிவபெருமானை தழுவிட்டு போகுமா. அதனால தான் காவிரி தாயே வந்து வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளப்பெருக்கின் போது பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலமாகவும் இந்த தலம் இருப்பதனால இது மேலும் மகிமை பொருந்தியது. அதனாலேயும் இது வந்து நீர்த்தலமாகவும் நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். 18 ஏக்கரில் மிக அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயில். இந்த கோயிலில் பார்வதி தேவியாருக்கு அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற நாமம் உண்டு. ஆதிசங்கரர் வந்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு குறைஞ்சா இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கீழே வந்து சக்கரம் அமைக்கலான்னு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் வந்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு குறையவே இல்லை, அம்மைக்கு கீழே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா சக்கரத்தை வந்து தாடகங்களாக மாற்றி அகிலாண்டேஸ்வரியினுடைய காதில் வந்து மாட்டியிருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் வந்து அகிலாண்டேஸ்வரி பார்க்கிற போது காதில் வந்து தாடகங்களாக சக்கரத்தை வந்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த அழகான கோயிலை வந்து வழிபட்டால் என்ன பலன் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் வந்து மோட்சத்தை தரக்கூடியதாகும். நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் தான் இந்த ஜென்மத்தில் நாம் இப்படி பிறந்து இப்படி படாத துன்பங்களை வந்து அடைகிறோம். இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து அடுத்த ஜென்மத்திலாவது ஒரு நல்ல பிறப்பை எடுக்க வந்து சிவபெருமான் வந்து ஆசி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த கோயிலினுடைய பலனாக வந்து இருக்குது. வாய்ப்புள்ள ஆரோ டிவைன் அன்பர்கள் சென்று இந்த ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியையும் வணங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.